Hi friends, morning. Welcome to Maya Export Training Academy. ஸோ லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்து உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போது உங்களுக்கு வீடியோஸ் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் தான் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வியூஸ் வருதா வரலையா அப்படின்றது தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. The YouTube especially for clarification of doubts related to the export business about the commodity and consignment, logistics, website, the related things the discuss பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே, கிளியர், தேங்க்யூ. அந்த லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஒன் டே கிளாஸ் எடுக்கிறீங்களே சார், இந்த ஒன் டே இஸ் சஃபிஷியன்ட் டு டூ த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாருடைய டவுட். ஒரு நாளில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கற்றுக்க முடியுமா? ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு புக்கெலாம் கூட நிறையா வரும். தமிழ்வாணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக்கு வரும். 30 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படி, 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படி, இந்த மாதிரி வரும். அது வந்து உபயோகமாக நிறைய பேருக்கு இருந்தது. ஈவன் நான் கூட அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி. ஹிந்தி வந்து எப்படி வந்து 30 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து. ஸோ இது வந்து ஒரு நாளில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கற்றுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இதை கொண்டு வரல. அதனுடைய ட்ராக் வேறு, அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தர ட்ராக் வேறு. இந்த ட்ராக்குன்றது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ரீசன் என்ன அப்படின்னாக்கா, இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னது தான். ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஸோ 4 விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் சப்ளையர், third one is buyer, fourth one is logistics. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வெப்சைட் வேணும். ஸோ பிளாக்கிங் ஆஃப் டொமைன். ஸோ ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்டை பண்ண போகிறீங்க, அதோடைய இன்டர்ரிலேட்டட் டு த கவர்மெண்ட், தட் இஸ் எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஒரு சர்டிஃபிகேட். ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒரு சர்டிஃபிகேட், உங்களுக்கு கம்பெனிக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், குட் சர்வீஸ் டேக்ஸ் ஒரு சர்டிஃபிகேட். ஓகே. அந்த ஜிஎஸ்டியை டிபெண்ட் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட். ஓகே. அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபாரெக்ஸ் பிரான்ச்சில் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாரெக்ஸ் பிரான்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, while getting the AD code, while getting the return back the amount from the client கிட்ட இந்த அமௌண்ட் உங்களுக்கு வர்றதுக்கோ இட் will going to take 6 to 7 days சொல்லியிருந்தேன். ஓகே. கரண்ட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், அதான் சர்டிஃபிகேட், ஐஇ கோட். அண்ட் தென் என்ன ப்ராடக்டை பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட். நீங்கள் வெஜிடபிள்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஐட்டம் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து கோகனட் பண்ண போகிறீங்களா, காயர் பண்ண போகிறீங்களா, ஆயில் ஐட்டம் பண்ண போகிறீங்களா, ஜாங்கிரி பண்ண போகிறீங்களா, ரைஸ் பண்ண போகிறீங்களா, அண்ட் தென் கெமிக்கல் ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்களா, பிவிசி பைப் பண்ண போகிறீங்களா, வுட் ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்களா, என்ன மெட்டல் ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்களா, வாட் எவர் இட் மேபி, ரிலேட்டடான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும். தென் ஒன்லி யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் யுவர் கமோடிட்டி டு அதர் கண்ட்ரி, இல்லை அதர் கண்ட்ரிலேருந்து நீங்கள் வாங்க முடியும். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுன்றது பேசிக். ஸோ ஹவு லாங் இட்ஸ் கோயிங் டு டேக் டு எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, இட் இல் கோயிங் டு டேக் அரவுண்ட் 1.5 hour மேக்ஸிமம் or 2 hours. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளையர். சப்ளையர்னு வரும்பொழுது நாட் ஓன்லி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த சப்ளையர், யூ கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த சப்ளையர் அண்ட் கூட்ஸ். என்ன கூட்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெரைட்டியாக உங்களுக்கு வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு 5 லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஏன் 10 லட்சம் ப்ராடக்ட் கூட இருக்குது, இன்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இட் கோயிங் டு டூ ஒரு 4 ப்ராடக்ட் தான் கையில் எடுத்துக்க போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கமோடிட்டியை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். 4 to 6 or 6 to 8 or 8 to 10 or வாட் எவர் இட் மேபி, இதை தான் ஃபியூச்சரில் ரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் எக்ஸ்பிளைன் அபவுட் அரௌண்ட் ஒரு 20 கமோடிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட், வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட், இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலாம், இதுக்கும் மாயா எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்ள இன்டர்லிங்க் என்ன, மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி மீட்டாக்கு உள்ள இன்டர்லிங்க் என்ன, மீட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதை வந்து சப்ளையர்ஸ் கம் ப்ராடக்ட். ஸோ சப்ளையர்கிட்ட நீங்கள் என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, இந்த ரிலேட்டட் திங்ஸ் எந்த மாதிரி பேசணும், டெக்னிக்கல் திங்ஸ் என்ன,
டெக்னிக்கல் திங்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது, அண்ட் தென் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது. திஸ் இஸ் சப்ளையர் கம் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பையர். ஸோ இப்போ சப்ளையர் கம் ப்ராடக்ட்ஸ், ஹவு லாங் இட்ஸ் கோயிங் டு டேக்? அரௌண்ட் 2 hours, 1.5 hours to 2 hours. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ ஃபார் த பையர். ஸோ பையர்னு வரும்போது ஹவு டு கேஷ் த பையர், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் இதுதான். சார் காலையில் வந்த உடனே பையர் எடுத்துகிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். பட் டைரெக்டாக பையரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ வாட் ஐ கோ த அசைன் திஸ் பையர் இன் த தேர்ட் ஸ்டெப். ஸோ பையர் போகும்போது வாட் இஸ் த நெசசிட்டி, ஹவு டு கேட்ச் த பையர், பையர் வந்து எப்படி எடுக்கிறது, எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தென் எப்படி வாங்குறது, யார் மூலிமா வாங்குறது, ஸ்டால் மூலிமா பண்ணலாமா, எம்பசி மூலிமா பண்ணலாமா, B2B மூலிமா பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய RCMC மூலிமா பண்ணலாமா, ஃப்ரெண்டு மூலிமா பண்ணலாமா, இல்லை எப்படி ஹவு டு கேஷ் த பையர் அப்படின்ற ரிலேட்டட் திங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு ஓகே திஸ் இஸ் சஃபிஷியன்ட் சார், இனஃப், இதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் பையரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு தென் I'll complete this பையர் டாபிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ கோ ஃபார் த லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ்னு வரும்பொழுது வாட் இஸ் மீன் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் லாஜிஸ்டிக்ஸ். அது ஏர் கார்கோவில் பண்ணாலும் சரி, நீங்கள் கொரியரில் பண்ணாலும் சரி, இல்லை ஷிப்மெண்ட்டில் பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, அதில் பேசிக் திங்க்லேருந்து நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். லாஜிஸ்டிக்ஸ்னு வரும்பொழுது ஷிப்மெண்ட் பண்ணும்போது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஷிப்மெண்ட், என்ன ஷிப்மெண்ட் இருக்குது, அதை பாக்ஸில் அனுப்பலாமா, ரீஃபரில் அனுப்பலாமா, ஜென்ரல் கண்டெய்னர் அனுப்பலாமா, ஒன் டோர் ஓப்பனில் அனுப்பலாமா, இல்லை உங்களுக்கு வந்து IQB கண்டெய்னர் அனுப்பலாமா, இந்த 4க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, எந்த கண்டெய்னர் அனுப்பலாம், கண்டெய்னர் அனுப்புறதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், கஸ்டம்ஸுக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கும் உள்ள இன்டர்லிங்க் என்ன, கஸ்டம்ஸை டிபெண்ட் பண்ண லிங்க் பண்ணுறதுக்கும், இல்லை C&F ஏஜென்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கும், இல்லை கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் லிங்க் பண்ணுறதுக்கும் வாட் இஸ் த ப்ரொசீஜர், அதுக்கான கான்டாக்ட் நம்பரோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மும்பையை அதுக்கான கான்டாக்ட் நம்பர், தூத்துக்குடியை அதுக்கான கான்டாக்ட் நம்பர், சென்னையை அதுக்கான கான்டாக்ட் நம்பர், கொச்சினை அதுக்கான கான்டாக்ட் நம்பர், இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாட் இஸ் த லாஜிஸ்டிக்ஸ், அதில் கட் ஆஃப் டேட்னா என்ன, அதில் சேலிங் டேட்னா என்ன, கட் ஆஃப் டேட்டும் சேலிங் டேட்டும் எப்போ ஏன் வாங்கணும், கட் ஆஃப் டேட் சேலிங் டேட் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும், கட் ஆஃப் டேட் சேலிங் ஏன் நெசசிட்டின்னு சொல்கிறோம், கட் ஆஃப் டேட் சேலிங் டேட்டை வச்சு எப்படி கிளைண்ட்கிட்ட பேசுகிறது, எப்படி ஒர்க் ஆர்டரை வாங்குறது, அது மேலே அதனால் உங்கள் மேலே அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்ற ரிலேட்டட் திங்ஸ் அதை சொல்கிறோம். கன்சைன்மெண்ட் மட்டும்தான் பண்ணணுமா, 1 டன் பண்ணக்கூடாதா, 1 டன் எல்லாம் பண்ணலாம், ஒரு கன்சைன்மெண்ட், ஒரு கண்டெய்னர். அப்போ கண்டெய்னர் வரும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ஒரு டன் வேலிடேஷன்ஸ் இருக்குது, ஒரு கியூபிக் மீட்டர் வேல்யூம், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூம். இப்போ உனக்கு ரைஸ் பண்ணுறோம்னாக்கா 20 feet கண்டெய்னர்லேயே 26 டன் பண்ணலாம். அப்போ 20 feet கண்டெய்னரில் 26 டன் பண்ணலான்னு சொல்கிறாரு. அப்போ 40 feet கண்டெய்னரில் 52 tons பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரைஸ் வந்து 40 feet கண்டெய்னர்லேயே பண்ணுறதில்ல, ஒன்லி இன் 20 feet கண்டெய்னர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னாக்கா 25 tons, 29 tons. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் கண்டெய்னர். ஜென்ரல் கண்டெய்னர்னா ஒரு வேல்யூம், ரீஃபர் கண்டெய்னர்னா ஒரு வேல்யூம், ஹை கியூபிக் கண்டெய்னர்னா ஒரு வேல்யூம். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் கோகனட், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் ஃபேப்ரிக், ஃபார் காயர், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் பொட்டேட்டோ. இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் அனுப்புகிறீங்களா, கேஷ்யூஸ் அனுப்புகிறீங்களா, எத்தனை பாக்ஸில் அனுப்ப போகிறீங்க, ஹவு டு கேல்குலேட் த பாக்ஸஸ். ஒரு கண்டெய்னரில் 1 டன் மட்டும் அனுப்புகிறோம்னாக்கா அதுக்கான ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, இட்ஸ் கம் அண்டர் விச் ஒன், அதுக்கு என்ன இருக்குது, LCLனா என்ன, FCLனா என்ன, அந்த ரிலேட்டட் திங்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸில் இருக்குது. ஹவு லாங் இட் இஸ் கோயிங் டு டேக் 2 hours. ஸோ டோட்டலி 2 hours, 2 hours, 2 hours, 2 hours, totally 8 hours it's going to take. That's what I'm saying, 1 day is more than sufficient. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்கா இட்ஸ் கோயிங் டு டேக் அரௌண்ட் ஒரு 10 page இருக்குமா, 15 page இருக்குமா, அதை ஃபில் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது எந்த பேஜை முன்னாடி வைக்கிறது, எந்த பேஜை பின்னாடி வைக்கணும், அந்த ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு டவுட் வரும், கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட் வருது. யார்கிட்ட போகிறது, டிரெக்ட்லி கோ டு த ஒன் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் மூலிமா நீங்கள் போகிறீங்க, கோயிங் டு பே சர்டன் அமௌண்ட், 500 rupees, 1000 rupees பே பண்ணிங்க அப்படின்னா மோடுக்கே மேடம், நோ நீட் டு ஒரி அபவுட் திஸ் திங்ஸ், ஐ வில் ஃபில் இட். இந்த டேட்டா கொடுங்க, ஃபில் பண்ணி லேயர் பை லேயராக கொடுத்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து மண்டே காலையில் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் 10:30 மணிலாம் அங்கே போயிடுங்க. ஸோ இதுக்கும் பாஸ்போர்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட், ஐ கோடு எப்படி கிடைக்கும், அதை எப்படி ஃபில் பண்ணுறது, ஹவு டு ஃபில் த டேட்டா இன் எக்ஸல் ஷீட், ஹவு டு ஃபில் த டேட்டா இன் ஆன்லைன்,
அந்த ரிலேட்டட் வந்து நமக்கு வேண்டாம். நோ நீட் ஆஃப் சச் த திங்ஸ். You can apply for IE code to DGFT, you will get the IE code within 4 or 5 days or minimum 2 days. அதில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கா, ப்ளீஸ் காண்டாக்ட் மீட்டா. உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏடி கோட்னா என்னன்னு தெரியல, அதை வந்து உங்களுக்கு வந்து எப்படி வாங்கணும், அதுக்கான ரெக்வஸ்ட் லெட்டர் பேங்க் எப்படி கொடுக்கணும்னு தெரியல, ப்ளீஸ் காண்டாக்ட் மீட்டா. சப்ளையர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, தட்ஸ் வாட் வி எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ் இன் த கிளாஸ். ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கேன் சார், இதுக்கு கொட்டேஷன் கொடுக்க தெரியல, எனக்கு கொட்டேஷன் கொடுக்கணும், கிளாஸில் சொன்னது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டவுட் வருது, இந்த டேட்டா எனக்கு கொடுக்கணும், இதை உங்களுடைய டீம் மூலிமா எனக்கு ஃபில் பண்ணி தர முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் மீட்டா. டாக்குமெண்ட் வெப்சைட் பண்ணி தரேன் சார், வெப்சைட் யார் மூலியமாக பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக எதில் போடலாம், .inல போடலாமா, .நெட்டில் போடலாமா, .orgல போடலாமா, .comல போடலாமா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 things, which one is convenient for me, please contact Meeta. Such a things I will explain all the things in the class. That's what I say, one day is more than sufficient. In case, in future, maybe நான் துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த 1 day is not sufficient, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எக்ஸ்ப்ளனேஷன்றதை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக, கொஞ்சம் சார் சொல்கிறதே கொஞ்சம் ரிப்பீட்டபிளாக கொஞ்சம் லென்த்தியாக சொன்னார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஐ வில் டிஸ்கஸ் வித் மை டீம் அண்ட் ட்ரை டு எக்ஸ்டெண்ட் த கிளாஸஸ் ஃப்ரம் 1 day to 2 day. நான் எதுக்கு 2வது நாளைக்கு போகிறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிளாஸ் 1 day is more than sufficientன்றது எனக்கு தெரியும், கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். பட் வெளியிலிருந்து ஒரு புதுசாக ஒரு கேண்டிடேட் உள்ளே வரணும் போது ஒரு நாளில் போதுமா அப்படின்னும் போது அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏன் 2 நாளைக்கு போகிறதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ திருச்சியிலேருந்து ஒருத்தர் வரார், கேரளாலேருந்து ஒருத்தர் வரார், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வரார், சிவகாசிலேருந்து ஒருத்தர் வரார், கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வரார். ஒரு கிளாஸுக்கு ஒரு 40 பேர் 38 பேர் கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா 38 பேர் வந்து நம்மளுடைய கிளாஸ் ரூமில் உட்காரலாம். ஒரு கிளாஸுக்கு 38 பேர் 40 பேர் ஒரு சமயம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஓகே, வெளியிலேருந்து வரவங்க மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு மேபி சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் கம் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஏன்னா அதுக்கு மேலே உள்ளே அங்கே உட்கார வைக்க முடியாது, நான் வந்து கொஞ்சம் டெம்ப் பண்ணி அதில் உட்கார வைக்கணுன்றதை நான் விரும்ப மாட்டேன். அவங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸோடு இருக்கணும். இந்த ரீசன் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு 2 நாளைக்கு இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னா, ரீசன் இப்போ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க நைட்டு கிளம்புனா காலையில் வந்துடுவாங்க, ஒரு 7 மணி 8 மணிக்கு கோயம்பேடு வந்துட்டாங்க, இல்லை 7 மணி 8 மணிக்கு சென்ட்ரல் வந்துட்டாங்க அப்படின்னா they'll come to the class at 9:30 வந்து I'll start the class at 9:45. So I'll complete the class at 6:30 or 7 o'clock. 7 o'clock முடிஞ்சால் ஒரு 8 மணிக்கு ட்ரெயின் இருக்கும், 7 o'clock முடிஞ்சால் ஒரு 8:30க்கு பஸ் இருக்கும் கோயம்பேடில். They return back to கன்னியாகுமரி ஆர் தூத்துக்குடி ஆர் சிவகங்கை ஆர் வாட் எவர் இட் மேபி, கேரளா ஆர் ஆந்திரா. இன்கேஸ் நான் 2 days கிளாஸ் வைக்கிறேன் போது கோயிங் டு அசைன் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மறுபடியும் லஞ்ச் வந்து வி வில் அரேஞ்ச் இட், மறுபடியும் ஒரு டின்னர், மறுபடியும் தே ரிட்டன் பேக் டு தர் நேட்டிவ் போனோம் அப்படின்னும் போது அவருடைய எக்ஸ்பென்சஸ் இட் கோயிங் டு டேக் அரௌண்ட் ஒரு 10,000 to 12,000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையை உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதே என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை வந்து 1 dayல கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணுன்றதை நான் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் வந்தேன். ஓகே தேங்க்யூ பை. ஃபர்தராக நான் ஒருவேளை நான் துபாயில் ஸ்டே பண்ணி ஒரு 1 month ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கிவ் த நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் துபாய். ஓகே தேங்க்யூ பை, தேங்க்ஸ் எ லாட், வில் மீட் ஆர் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ பை. ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன், ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.